ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாலிபர் ஆராதனை கடந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை வேளையில் அப்படி நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் பேசும்படிக்கு ஒரு விசை அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தையினால் பிழைப்பாண்ட வார்த்தையின்படி நம்ம ஆத்துமா பிழைக்கும்படிக்கு கர்த்தருடைய சத்தம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும்படிக்கு ஒரு விசை தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போயிடும். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு ஆமுக்கு ஸ்தோத்திர ஐயா. ஆண்டவரே, இந்த வாலிபர் ஆராதனைக்கு ஆண்டவரே நீர் எங்கள் மத்து கடந்து வந்த கிருபைக்காய் தயவுக்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே. நீ பிரசன்ன கத்தராய் வெளிப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஐயா, உடைய பிரசன்ன எங்கள் மத்து கடந்து வந்ததுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மே பாடி ஆராதிக்கும்படி கத்தர் கொடுத்த கிருபைக்காய் இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையும் கூட நாங்கள் சிந்திக்கிற வசனங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எங்களை ஆத்துமா பிழைக்கும்படிக்கு நீர் ஆசீர்வத்து கொடுக்கும்படி ஆங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, காதேஸ் வனாந்தரத்தை அதிரப்பின தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே, அக்கினி ஜுவாலைகளை பிழைக்கிற தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே, எங்களை மத்து கடந்து வரும்படியாய் ஆவியானவர் வெளிப்படும்படி ஆங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, இது உங்கள் வார்த்தை ஆண்டவரே, உங்கள் வார்த்தையாக இருக்கிறபடியினால் இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஐயா கிரியை செய்யும்படி ஆங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. நம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாட்களில் கூட இந்த வாலிப பருவத்தில் அதிகமாய் பேசுகிறவர்கள், அதிக நேரத்தை செலவழித்து அதிக மணி நேரங்கள் அவர்களோடு இணைந்து பேசி தங்கள் உள்ளத்தில் காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தி இப்படியாய் நேசிக்கிறார் என்று சொன்னால் அது யார் அவங்களுக்கு தெரியும். வாலிபலாக இங்கே ஒவ்வொருவருக்குமே தெரியும். இந்த வாலிப பருவத்தில் யார்கிட்ட அதிக நேரம் சொல்லியிருப்பாங்க, யார்கிட்ட டைம் போகிற தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க, யார்கிட்ட தன் மனதிலெல்லாம் வெளிப்படுத்த வாங்கிறது தெரியும். இருந்தாலும் வாசிப்போமா? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவ சகோதரன் பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். அந்த வாலிப பருவத்தில் அதிக நேரம் கொடுத்து அதிகமாய் பேசி தன் மனதில் வெளிப்படுத்துறது யார் என்று சொன்னால் சிநேகிதன். அவங்களுக்கு அம்மா அப்பா பெருசாக தெரியாது, உடன் பிறந்தவங்களும் பெருசாக தெரியாது, மற்ற எந்த ஒரு காரியம் பெருசாக தெரியாது. எதுதான் பெருசாக இருக்குன்னா ஃப்ரெண்டு, அது மட்டும் தான் பெருசாக இருக்கும். வேதம் சொல்கிறது ஒரு சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பானான். அது மாத்திரமல்ல, யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு இப்படியாய் சொன்னார், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி, ஒரு உண்மையான சிநேகிதன் தன் நேசிக்கிற சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பானாம். அது மட்டும் இல்லை, யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு தம் சீஸ்தர்களை பார்த்து, நான் நீ உங்கள் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், என் சிநேகிதனை சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் என் சிநேகிதனை எல்லாவற்றையும் சொல்லுவான்னு சொல்லி பாருங்கள். ஒரு சிநேகிதன், உண்மையான சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பானாம். அது மட்டும் இல்லை, ஒரு உண்மையான சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுப்பானாம். அது மாத்திரமல்ல, சிநேகிதன் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் நினைக்கிறது, பேசுகிறது எல்லாவற்றையும் சொல்லுவானாம். அப்படியே வேதம் சொல்கிறது. வேதத்தில் ஆபிரகாம், மோசே, சாலமோன் இவர்கள்லாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டார்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவர் மோசையோடு பேசும் பொழுது அவர் எப்படி பேசினாராம்?
ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினாராம். அதனால தான் அன்றைக்கு மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசின போது மோசே கேட்டாரான்னு தெரியல, ஆனால் கர்த்தர் கேட்டான்னு எழுதப்பட்டிருக்கு விதத்தில். கர்த்தர் கேட்டு அவர் இறங்கினாராம் கோபத்தோடு. ஏனென்றால் அவர் என் சிநேகிதன் மோசே. ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் அவனோட சொப்பனத்தில் பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன். இவனோடு அப்படி அல்ல. நான் எப்படி பேசுகிறேன்னு சொன்னால் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்னாகமும் 12:6 அவர் மேகத்தூணில் இறங்கி சொல்கிறாரு, ஆரோனை மிரியானை கூப்பிட்றாரு. இருவரும் போகிறாங்க. போகும்போது சொல்கிறாரு, என் வார்த்தையை கேளுங்க, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் நான் தரிசனத்தில் நீ அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனா என் மோசையை அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். என் ஃப்ரெண்டு அவனுக்கு விரோதமாக பேச சொல்கிறாரு. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் தாசனை மோசைக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? தன் ஃப்ரெண்டுக்காக ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி கோபமாய் பேசினான். காரணம், மோசே தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். சிநேகிதன் எல்லா கடத்தையும் சிநேகிப்பான். பாருங்க, ஒரு சிநேகிதன் சொன்னால் எந்த சூழ்நிலையும் சிநேகிப்பாங்களாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தா, நல்லா வசதியாக இருந்தா, இல்லை அவங்க மூலம் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு நன்மையான காரியம் கிடைக்குன்னு சொன்னால் தேடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு பலவீனமான சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து, இல்லை ஒரு வியாதி இந்த மாதிரி வரும் பொழுது ஒருவருமே வர மாட்டாங்களாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால் தேவன் தம்மேல் வைத்த அன்பை விளங்க போயினான்னு சொல்லி ரோமரில் வாசிக்கிறபடி ஆண்டவர் அவர் நம்மோடு சிநேகிதம் இருக்கும்படி விரும்புகிற ஆண்டவர் எல்லா காலத்திலையும் அவரை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நான் எப்படி இருந்தாலும் உங்களை என்னை சிநேகிக்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கி அதை ஏதேன் தோட்டத்தில் வைத்து விட்டு அந்த பகல் குளிர்ச்சியான வேளையில் அப்படியே பேசும்படி வருவாராம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதற்காக மனிதனை உண்டாக்கினார்? அவரோடு உறவாடும்படிக்கு, ஒரு சிநேகிதன் பேசுவதில் பேசும்படிக்கு. அதற்குத்தான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு ஆண்டவராய் கர்த்தர் இயேசு சிநேகிதம் வைக்கும்படி விரும்புகிறார். ஆண்டவர் ஒருவருவே மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாத ஆண்டவராய் கர்த்தர் அவர் ஒருவரே எல்லா சூழ்நிலையும் நேசிக்கிறவராக இருக்கிறார், சிநேகிக்கிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் ஒரு செய்தி இப்படியாய் பேப்பரில் வந்தது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர், நல்ல ஒரு தொழிலதிபர், நல்ல ஒரு பெரிய கடை வைத்து கோடிக்கணக்கான சொத்து உள்ளவர். அவருக்கு கொரோனா வந்த பின் குடும்பத்தார் அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாங்க. அங்கே போனோன்னே இவர் இங்கே தங்க வைக்கணும், இவர் கொரோனா அதிகமாக இருக்கனால அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் நல்ல வசதியாக வாழ்ந்ததுனால அங்கே கொடுக்குற சாப்பாடுனால சாப்பிட முடியல. உடனே மருத்துவர்கிட்ட போய் நான் சாப்பிட முடியல, வேறு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை இதுதான் சாப்பாடு தான் கொடுக்க முடியும், வேணும்னு சொன்னால் உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சாப்பாடு வரவழைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவர் தன் வீட்டாருக்கு ஒவ்வொருவருக்காக ஃபோன் பண்ணியிருக்கிறார். யாருமே ஃபோன் எடுக்கலையாம். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும்
ஃபோன் அடித்தாள், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சான். எல்லாருடைய போனோம். அவர் நினைத்து பார்த்தாராம், கோடீஸ்வரர், பிரபலமான ஒரு கடை அதிபர், ஆனால் ஒரு வியாதி வருவோம் எல்லாரும் விலகிட்டாங்களேன்ட்டு மன நொந்து அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் பாத்ரூமில் போய் அவர் கட்டியிருந்த வேட்டியை அவித்து அப்படியே தூக்கு போட்டு கடந்த நாட்களில் வந்த நியூஸ் பேப்பரில் தற்கொலை பண்ணி இறந்துட்டாராம். இதுதான் மனிதனுடைய சிநேகம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. ஆண்டவர் சொன்னார், சிநேகிதன் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு சொல்லி யோவான் 15:13 சொன்ன வார்த்தை நம்முடைய இயேசு கிறிஸ்து உங்களுக்கா எனக்கா ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்ம சிநேகிக்கிறபடினால். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு சிநேகம் வைக்கும்படிக்கு, உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கும்படிக்கு, உங்களோட எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு உங்களோட பேசும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் அவருக்கு சிநேகம் இருக்குன்னு சொன்னால் யார் அவருக்கு சிநேகம் இருப்பாங்களாம் அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் 15:14 வாசிப்போமா? 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்கள் என்றால் என்ன போட்டிருக்கு? ஒரு நிமிஷம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்தால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். எல்லா மனுஷரும் இயேசுவுக்கு சிநேகிதராக இருக்க முடியுமா? முடியாது. யார் தெரியுமா அவருக்கு சிநேகிதராக இருக்க முடியும்? அவருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தைகளை, அவர் கற்பிக்கிற வார்த்தைகளை கைக்கொள்கிற மனிதன், செய்கிற மனிதன், அவன்தான் ஆண்டவருக்கு உண்மையான சிநேகிதன் இருக்க முடியுமா? அவருடைய வார்த்தையின்படி நடப்பவன் அவன்தான் ஆண்டவருக்கு உண்மையான சிநேகிதன். ஆபிரகாம், மோசே இருந்தது போல நாமும் தேவனோடு முகமாய் பேசும்படிக்கு, எந்த சூழ்நிலையுடைய அன்பு நம்மை விட்டு விலகாதபடிக்கு, அவர் கேள்விப்பட்ட யாவையும் நமக்கு சொல்லி கொடுக்கும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு சிநேகிதனாக இருக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு வார்த்தையை கைக்கொள்ளும்படி அர்ப்பணிப்போம் என்றால், இன்றைக்கு அவருடைய ஃப்ரெண்டாக இருந்து கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு ஆதாம் எவ்வளோடு பேசும்படிக்கு இறங்கின கர்த்தர் நம்மோடு பேசி எல்லா கருத்தையும் வெளிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் சிநேகிதன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவான், தன் மனதிலெல்லாம் சொல்லுவான். திரும்ப வாசிப்போமா? யோவான் 15:15 சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நாங்கள் இனிமேல் ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன்ப்பா. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏன் தெரியுமா? என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவிக்கும்படிக்கு நீங்கள் சிநேகிதராக வெளிப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் அவருக்கு சிநேகிதராக இருக்க முடியுமா? அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்க போகிறோம். அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? யார் அவருக்கு சிநேகிதராக இருக்க முடியுமா? பார்ப்போமா? 1 கொரிந்தியர் 6:14 சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் 2 கொரிந்தியர் 6:16 2 கொரிந்தியர் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்க பங்கேது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசினை பிணைக்கப்படாது இருப்பதாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசினை விசுவாசிக்கு
பங்கேது. ஒரு தேவனுடைய பிள்ளை அவிசுவாசியோட ஃப்ரெண்டாக இருந்தா, ஐக்கியமாக இருந்தா, அவங்க ஆண்டவருக்கு சிநேகிதராக இருக்க முடியாது. நம்ம இதை சொல்லும்போது என்ன நினைக்கிறோம்னா, திருமண வாழ்க்கையில் இணைக்கிறது மாத்திரம் நினைக்கிறேன். இல்லை. ஒரு கர்த்தரை அறிந்து கொண்ட பிள்ளை, இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அவ்விசுவாசிய ஃப்ரெண்டாக இருந்து ஐக்கியமாக அதிக நேரம் செலவழித்து அப்படி இருந்தால் அவர்கள் தேவனுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஆனபடியால் 17 வசனம், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரரும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துக்கும் தேவனுக்கும். தேவ பிள்ளை உலக ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவிசுவாசியோட அதிகமாக ஐக்கிய வச்சு அவரோட உறவாடி கொண்டு இருந்தால் அவர்கள் தேவன் பேசுவதை கேட்க முடியாது, தேவன் அவர்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அப்போ யார்கிட்டையும் பழக முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பழகுவது வேறு, ஐக்கியமாக இருப்பது வேறு. இப்போ நம்ம பிரயாணப்பட்டு போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், பக்கத்தில் இருந்து உட்காந்துருக்காங்க, பேசுகிறோம், பழகுறோம். ஆனால் அவங்கள்ட்ட ஐக்கியப்படுறோமா? ஐக்கியப்படுற என்னன்னு சொன்னால், தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் சொல்லுவது, அதுதான் ஐக்கியம். மறந்து அப்படி எல்லாத்தையும் பழகலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா? பழகிறது வேற, ஐக்கியமாக இருப்பது வேற, சிநேகிதமாக இருப்பது வேற. அவர்களுக்கு தன் இருதயத்தை வெளிப்படுத்துவோம் என்றால் தேவன் அங்கே அவர்களுக்கு சிநேகிதம் இருக்க முடியாது, அவர்களோட தேவன் இருக்க மாட்டார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில், அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்டார். கண்ட உடனே அதை குறித்து சொல்லும்படிக்கு சொப்பனத்தையும் அர்த்தத்தை சொல்லும்போது யாருக்குமே தெரியலை. அந்த ராஜா கோவப்பட்டு அந்த கல்தேயர், அந்த சோசியக்காரர் எல்லாத்தையும் கொல்லணும்னு நினைக்கும் பொழுது இந்த தானியேல் கேட்குறான், ஏன் இப்படி நடந்துச்சு கட்டளை வந்து கேட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறான், ராஜாட்ட தவணை கேட்டுட்டு அவன் ஜெபம் பண்ண போகும்போது தன் தோழர்களுக்கு அறிவிக்கிறான். 2:17-18 தானியேல் 2ஆம் அதிகாரம். தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பாருங்க, தன் தோழர்களுக்கு அறிவிக்கிறான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ இல்லை, இன்னொரு அப்படி பேர்கள் எழுதப்பட்டிருக்குது. அறிவிக்கிறான். அவங்க தோழர்கள் யார்? கர்த்தருக்காய் வைராக்கியத்தில் இருக்கிறவர்கள். அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் அந்த பொற்சிலையை நிறுவி இதை வணங்குங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வணங்கினப்ப இவங்க வணங்கலை. இவங்க வணங்கலைன்னு ராஜாட்ட போய் சொன்னப்ப ராஜா சொல்கிறார், இப்போ அந்த இசையெல்லாம் முழங்கும் பொழுது நான் உண்டு பண்ண அந்த சிலைக்கு முன்பாக நீங்கள் வணங்கணும்னு சொல்லும்போது அடிமையாய் கைதியாய் கொண்டு போகப்பட்ட இவர்கள் சொல்கிறாங்க ராஜா பார்த்து, ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்பிக்காமல் போனாலும், எங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் பொருசிலை வணங்க மாட்டோன்னு சொல்லி கர்த்தருக்காய் ஒரு வைராக்கியம் உள்ளவர்கள் தானியேலின் தோழர்கள், அவருடைய சிநேகிதர்கள், ஒரு தேவ பிள்ளைகள். தானியேல் அப்பேற்பட்டவர்களை ஃப்ரெண்டாக வச்சுருந்தான். உங்கள் ஃப்ரெண்டு யார்? தேவ பிள்ளைகளா இல்லை அவிசுவாசிகளா? நீங்கள் அவிசுவாசிகள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா தேவனோட ஐக்கியமாக இருக்க முடியாது. ஆண்டவங்க நிச்சயம் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பில்லை.
என வேதம் அப்படியான்னு சொல்கிறது. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இந்த தானியேல் போய் சொல்கிறான் அவனுடைய காரியத்தெல்லாம். சொல்லும்போது சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அங்கே மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை ஃப்ரெண்டாக வைத்து அவளோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மற்றவர்களை காட்டில் 10 மடங்கு சமத்தலாய் உயர்த்தினார். அதுபோல் உயர்த்துவார். அடிமைகளாய் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போன 4 வாலிபர்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த காரணம் கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம், தேவனுக்குள்ள ஐக்கியம், தெய்வ பிள்ளையாக இருந்தபடியினால் கர்த்தர்களை மேன்மைப்படுத்தி தானியேலுக்கு ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்தி தானியேல் என்கிற புக்கை எழுதும்படி ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தி உயர்த்தினார். எதனால்? தெய்வ பிள்ளைங்க ஐக்கியமாக ஃப்ரெண்டாக இருந்தனால. இன்னொரு கருத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அந்த யாக்கோபு சொல்கிறாரு, அவர் எப்படி அழைக்கிறாருன்னா, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறாங்கல்ல அவங்கள பார்த்து அழைக்கிறாரு. யாக்கோபு விபச்சாரிகளே அல்ல, தேவ பிள்ளைகள் உலகத்தோடு சிநேகம் வைத்து உலக மக்கள் மாதிரி வாழ்ந்து அப்படிப்பட்டவர்களை அழைக்க விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அடுத்த வசனம், உலகத்துக்கு ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அல்ல, நான் உலகத்துலனே வாழ்றேன், அப்போ உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழணுமே. வாழ்றீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் எடுத்து தேவ பிள்ளையாக இருந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பீர்கள் என்றால் அப்பேற்பட்டல பார்த்து வேதம் சொல்கிற வார்த்தை விபச்சாரிகளே. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவனுக்கு பயங்கனா இருக்காங்களாம். ரெண்டாவதாக உலக சிநேகம் தேவனோடு ஐக்கப்பட முடியாது. இதை குறித்து நம்ம பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் சிம்சோன் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, சிம்சோன் 13ஆம் அதிகாரத்தில் அவருடைய தாய் ஒரு மலடியாக இருந்தாள், மனோவா மனைவி. அவன் தம்பதி குழந்தை இல்லை. அந்த சமயம் ஆண்டுடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, அந்த மனோவா மனைவிக்கு தரிசனமாகி, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி அவன் மூலம் நான் ஜனங்களை மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் குறித்து நிறைய சிலர் வாசிப்பாமா. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாக்கி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மல்லடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. 5ஆம் வசனம், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரங்கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவராய் கர்த்தர் சிம்சோனை குறித்து தரிசனம் வைத்திருந்தார். அவனை கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள் இருந்தது. ஒரு முறை அவனை பிடித்த போது, அவனை கயிறு வைத்து கட்டிய பொழுது கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினால் அந்த கயிறுகள் நிரப்பப்பட்ட நூல் பல தெரித்தது. 3000 பேர் ஒரு மனுஷனை பிடிக்க வர்றாங்க பெலிஸ்தர்கள். அந்த கட்டு அவிழ்ந்த உடனே 3000 பேர் சந்தோஷப்படுறாங்க. நம்ம எதிரியை பிடிச்சிட்டோம், ரொம்ப ஆரவரிக்கிறாங்க சிம்சனை பிடிச்ச சந்தோஷத்தில். அந்த சமயம் கர்த்தரின் பலமாக இறங்குறார். தேவன் கொடுத்த தரிசனத்தின்படியே அவன் மூலம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு பெலிஸ்தர்களுக்கு நீங்களாக்கும்படிக்கு அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அந்த சமயம்
அந்த கட்டுகள்லாம் அமர்ந்த உடனே அப்படி சுற்றிலும் பார்க்குறான் 3000 பேர். உடனே என்ன செய்யலாம், அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு கழுதையின் தாடை எலும்பு இருக்குது. கை நீட்டி எடுக்கிறான். கழுதையின் தாடை எலும்பு 3000 பேரை கொன்றான். அப்பேற்பட்ட பலசாலி இந்த சிம்சோன். காரணம், அவனுக்குள் தேவ ஆவியானவர் இருந்தபடியினால், அவனை குறித்து தரிசனம் தேவனுக்கு இருந்தபடியினால், பிறப்பதற்கு முன்பே அவனை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தப்பட்டபடியினால், கர்த்தருடைய வல்லமை அவன் மேல் வெளிப்பட்ட அவனை கிரியை செய்தபடியினால் அப்பேற்பட்ட பலசாலி இப்போ எங்கே போகிறான் தெரியுமா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். சிம்சோன் அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். பாருங்க, அப்பேற்பட்ட மனுஷன் ஒரு தெளிலான பெண்ணோடு சிநேகமாக இருந்தானாம். தானியேல் அவனும் சிநேகமாக இருந்தான், தேவ பிள்ளைகளோடு, தோழர்களோடு. ஆனால் இவன் சிநேகம் வந்து யார் தெரியுமா? ஒரு அவிசுவாசம் பெண். அங்கே போய் இருக்கும்போது அந்த சிம்சோன் ரகசியத்தை கண்டுகொள்ள தெரியல முயற்சிக்கிறான். 3 முறை கேட்குறான், உங்கள் பலம் எதில் இருக்குது, எதில் இருக்குது? நீங்கள் வாசு பார்த்தா தெரியும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் குறித்து எழுதப்பட்டிருக்குது. 3 முறை அவள் கேட்டும் 3 முறை அவளை ஏமாற்றுறான். இதில் இருக்கு, என்னை வந்து என்ன செய்யுது, கயிறு வச்சு கட்டணும், இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறான். 3 முறை தன்னை தப்பிச்சுக்கிறான். 3 முறையும் சிம்சோன் கூறிய தகவலின்படி அவள் செய்து பெலிஸ்தரை காட்டி கொடுத்தாள். அவள் முதல் துரோகத்தை செய்த போதே அவன் விலகியிருக்கணும், தன்னை காட்டி கொடுக்கணும்னு நினச்சி விலகியிருக்கணும். ஆனால் விலகலை. 3 முறை எச்சரிப்பை பெற்று பின்பு 4வது முறை அவள் கேட்கும்போது தன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தும் அவளை விட்டு விலக மனமில்லை. ஏன் தெரியுமா? சிநேகிதம், ஃப்ரெண்ட், அவிசுவாசம் இணைந்த பெண்ணோட பழக்கம். பாருங்க, அவள் திரும்ப திரும்ப கேட்டு அலட்றா. இயேசு சொன்னார் இல்லையா, அவன் சிநேகிதம் என்ன செய்வாரான், எல்லாத்தையும் சொல்லுவான்னு சொல்லி. அதுபோல் இவன் அவளோடு சிநேகிதமாக இருந்தபடியினால் அவன் கேட்டு அலட்டிய போது தனக்கு 3 முறை துரோகம் செய்ய நம்பி உண்மையை சொல்லும் அளவிற்கு இச்சை சிம்சோன் அருவி மறைத்தது, அவருடைய கண்ணை மறைத்தது. அறிந்தும் செய்தான். ஒரு முறை சிங்கத்தை எதிர்த்து சிம்சோன் கொன்றான். அவன் போய்கொண்டிருக்கும்போது எதிரே பாலசிங்கம் வந்தது. அவன் கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஆவியான பலமாக இறங்கினார். சிங்கத்தை ஒரு ஆட்டை கிழிப்பது போல் கிழித்து கொன்றவன் இச்சையை எதிர்க்க முடியாமல் தன் இருதயத்தில் வெளிப்படுத்தினான். காரணம், அந்நிய பெண்ணோடு உள்ள சிநேகிதம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம், வாசிப்போம். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி சவரங்கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசிரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். தன் இருதயத்தில் உள்ளதை அப்படியே சொன்னான். அவன் நினைச்சான், ஒவ்வொரு முறையும் தன்னை கர்த்தர் காப்பாற்றி வரார்ல, இந்த முறையும் காப்பாற்றுவார்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு மேலே பேசிட்டு போனான், பல தவறுகளை செய்தான். அவன் செய்தாலும் கர்த்தர் கிருபையை விளக்கலை, அந்த அபிஷேகத்தை எடுக்கலை. ஒவ்வொரு முறையும் கர்த்தர் இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருந்தார். அவருடைய வல்லமை பலமாக இறங்கிட்டு ஆண்டவர் தப்பி விட்டார். அதனால் நினைத்தான், இந்த முறை கர்த்தர் தன்னை காப்பாற்றுவார்னு சொல்லி தன் இருதயத்தில் தான் சொன்னான். நீங்கள் அவிசுவாசி பெண்களோடு இணைந்து சிநேகமாக இருந்து உங்களை இருதயத்தை வெளிப்படுத்துறீங்களா, அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். உங்களுக்கு குறித்த தரிசனத்தை இழந்து போவீங்க. இவன் வெளிப்படுத்தினான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, வாசிப்போம்.
அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவள் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் தன்னை விட்டு விலகினதை அறியல. ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, இப்படி தப்பிச்சார்ல, இப்பயும் தப்பிப்பார் நினைச்சான். ஆனால் கர்த்தருடைய ஆவியை விலகினார். தன்னை விட்டு விலகினது அறியாமல் பண்ண காரணம் சிநேகிதம், தன் இதயத்தை வெளிப்படுத்தின காரியம். என்ன பரிதாபம்! இஸ்ரவேல் ஜனங்களை ஆள பிறந்தவன் இப்பொழுது அடிமையாய் கொண்டு போக்கப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு மாவரைக்கனாய் மாறி தரிசனத்தை இழந்தான். காரணம் சிநேகிதம், தன் இதயத்தை வெளிப்படுத்தினபடியினாள். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 55 சங்கீதம் 19 வசனத்தில், சங்கீதம் 55:19, ஆதி முதல் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். அவர்களுக்கு மாறுதல் நேரம் ஒரு காரியம் நடக்கல, இல்லை என்ன தப்பு பண்ணாலும் கர்த்தர் பேசாம இருக்காரு. அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போறாங்களாம். அப்படி இருக்கமா? உங்களோட இதயத்தை வெளிப்படுத்துறீங்களா? அந்நிய அவிசுவாசிகளுக்கு உங்களுடைய இருதயம் பிணைப்பட்டு இருந்தால் அது உங்களுக்கு கண்ணி. சிம்சோன் தரிசனத்தை இழந்தது போல இழந்து போகிற சூழ்நிலை வரும். ஏனென்றால் ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்த தாயின் கருவில் முன்குறிக்கப்பட்டவன் தான், கர்த்தருடைய வளம் நிரப்பப்பட்டவன் தான், ஒரு கழுதையின் தாடையில் 3000 பேரை கொன்றவன் தான். அவன் அந்த கோட்டையுடைய கதவை பிளந்து தோல் மேல் வச்சு மலை மேல் நடந்தவன் தான். சிங்கத்தை ஆட்டை போய் கிழித்தவன் தான். அவன் தன் இதயத்தை வெளிப்படுத்தினபடியினால் ஆள வேண்டியவன் அடிமையாய் போயிட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டு மற்றவர்களுக்கு முன்பாக பரிகாசமாய் ஆனான். காரணம் அந்நிய பெண்களின் சிநேகிதம் இல்லையா? நம்ம அப்படி இருக்கமா? 2 தீமோத்தேயு 2:22 வசனத்தில் பவுல் தீமோத்தேயு ஒரு இள வாலிபன், அவருக்கு பவுல் எழுதுகிற வார்த்தை 2 தீமோத்தேயு 2:22 வசனம். அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோടെ கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடுப்பா. உன்னை குறித்து தேவ திட்டம் இருக்கு. நீ ஒரு வாலிபன், ஆனால் நீ ஒரு அப்போஸ்தலன். பவுல் எழுதுறாரு, உன்னை குறித்து தேவ திட்டம் இருக்கிறப்பனால் நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுதுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாத்தை அடையும்படி நாடு என்று சொல்லி நாம் விலகி ஓடுவோம் என்றால் யோசேப்பு போல, வாலிப வயதில் யோசேப்பு அவனுக்கு வந்த இந்த சோதனையில் விலகி ஓடினப்போ ஓடுவோம் என்றால் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்வோம். விலகி ஓடாத படிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சி அந்நிய பெண்களோடு சிநேகிதமாக இருந்து அந்நிகளோடு சிநேகம் அந்த இதயத்தை வெளிப்படுத்துவோம் என்றால் தரிசனத்தை இழந்து சீர்கட்டலாய் மாறி கண்கள் பிடுங்கப்பட்டு மற்றொரு கேலி பொருளாய் மாறிடுவோம். அப்படி இராத படிக்கு இன்றைக்கு ஆண்டவருக்கு சிநேகிதமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். யார் அவர்களுக்காக இருப்பார்? அவருடைய வார்த்தையும் நடக்கிறவர்களுக்கு. உலகத்தோடு சிநேகிதம் வைக்காத படிக்கு அன்னிகளோட சிநேகம் வைத்து தன் இதயத்தை வெளிப்படுத்தாதவர்களாம் கர்த்தருக்காய் பெரிய காரியம் செய்ய முடியும். இதில் வாஸ்தவம்னா, சரிங்க நாங்கள் அவிசுவாசி பெண்களோடு என்ன செய்ய மாட்டோம், சிநேகமாக இருக்க மாட்டோம். ஆனால் யார் இருப்போம்? ரட்சிக்கப்பட்ட பெண்களோடு இருக்கீங்களா? அப்படி வேத்தில் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுற்றி நடக்கிற காரியங்களை பார்க்க தான் செய்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பசங்க ரட்சிக்கப்பட்ட பொண்ணுங்களோடு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஆரம்பிக்குது. அதில் தான் பிசாசு வலையை வரைக்கிறான். எத்தனை காரியங்கள் சுற்றில் நடக்கிறதே. தேவ பிள்ளைகள் இதில் விழுந்து போய் அவருடைய எதிர்காலம் சூனியமாக்கப்பட்டு அவருடைய தரிசனத்தை இழந்து தேவ சித்தத்தை இழந்து நிற்பதை பார்க்க தான் செய்கிறோம். இது ஆன்லைனில் பேசுகிறதுனால சாட்சிகள் சொல்ல முடியல, எல்லாம் சொல்ல முடியும். இந்த 32 ஆண்டுகள்
இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கைகள், 27 ஆண்டுகள் ஊழிய பாதைகள், எத்தனை பிள்ளைங்களை பார்த்துருப்போம். அவருடைய எதிர்காலம் சூனியங்கமாக்கப்பட்டு இன்றைக்கு கண்ணீர் உடைக்கிறத பார்க்க தானே செய்கிறோம். அன்றைக்கு தானியேலுக்கு தோழர்கள் இருந்தார்கள், தோழிகள் அல்ல, தோழர்கள். ரட்சிக்கப்பட தேவ பிள்ளையே, உன் மனசை வெளிப்படுத்த உனக்கு தோழி இருக்கா? அது உனக்கு கண்ணி. எச்சரிக்கையாரு. இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான பிரசங்கம். முழுவதும் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவர் பிரதேசனமாக இறங்கி அவர் பேசின வார்த்தைகள். இது கர்த்தருடைய வார்த்தையை நிரூபிப்பார். காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பட தேவனுடைய வார்த்தை, அக்கினி ஜுவாலையில் பிளக்கிற கர்த்தருடைய வார்த்தை, பச்சிக்கிற அக்கினி கர்த்தருடைய வார்த்தை. இது அப்படி இருந்து நாங்கள் சிநேகிதமாக பழகி பின்னாடி உங்கள் வாழ்க்கை மாறும் என்றால் ஒரு வார்த்தை இருக்கிறது. நாங்கள் பேசுகிறது யாருங்க கேட்க போகிறா? நாங்கள் செல்ஃபோனில் பேச மாட்டோம். எதில் பேசுவோம்? வாட்ஸ்அப்பில் பேசுனீங்களா? ஒரு வார்த்தை உண்டு, ஏசாயா நினைக்கிறேன், ஏசாயா ஒரு வார்த்தை உண்டு, 29:15. நீங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்கள் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. என்னை யாருமே பார்க்கல நினைக்கிறீங்களா? வாட்ஸ்அப்பில் பேசிட்டு அழிக்கிறீங்களா? கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. தாய் தப்பையும் பார்க்காம இருக்கலாம், உங்கள் நடத்துகிற போதகரை பார்க்காம இருக்கலாம், தேவன் பார்க்கிறார். அன்றைக்கி தாவீது நினச்சா, நான் ஒரு ராஜா, என்ன கேட்குற யார் இருக்கா? அந்த பட்சபால ரகசியம் அழைத்து பாவம் செஞ்சான் இல்லை, கர்த்தர் கண்டார். இதற்கு அவர் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினார். அவன் ஒளிப்பிடத்தில் செய்தான், அதை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அதன் பின்பு அவன் வாழ்க்கை யுத்தம், சமாதானம் இல்லாத காரியம். வெளியே கொண்டு வந்து யாருக்கும் தெரியாத ரகசியமாக செஞ்சதை ஆண்டவர் நாத்தான் மூலம் வெளியே கொண்டு வந்து அதை அறியும்படி செய்தார். அந்தரங்கத்தில் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் அதிகம் தேவன் அறிவார். யோசேப்பு அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்தான். அந்த போத்திபார் மனைவி பாவம் செய்ய அழைக்கும்போது சொன்ன வார்த்தை, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்னை ஆண்டவர் பார்க்கிறார். எகிப்து தேசம்தான், நான் அடிமை தான். அங்கே எனக்கு சொல்கிறதுக்கு யாக்கோபு இல்லை, தகப்பே இல்லை. எனக்கு கர்த்தரை சொல்வதற்கு ஆசாரியன் இல்லை, யாரும் இல்லை. ஆனால் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். அதனால் தரிசனத்தை இழந்து போலங்க யோசேப்பு. 17 வயதில் கர்த்தர் தரிசனமாக கொடுத்தார். தரிசனத்தை இழந்து போகாத படிக்கு தேவனுக்கு அஞ்சி நடந்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய எப்படி? நான் அந்தரங்கத்தில் செய்கிறது கர்த்தருடைய கண்கள் காணுமே. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இருளில் இருக்கிறதை கர்த்தர் வெளிச்சத்தில் நிறுத்துவார். அவர்தான் தேவன். அதனால சங்கீதம் சொல்கிறான், சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறோம் அங்கே இருக்கீங்க ஆண்டவரே, கீழே இருந்தாலும் எங்கே இருக்கீங்க ஆண்டவரே. 139 சங்கீதத்தில் அழகாக சொல்லுவார் சங்கீதக்காரன். பாருங்க, எங்கே போனாலும் அவர் என்ன செய்கிறாராம்? கூடவே இருக்காராம். அவருடைய கண்களுக்கு தப்பிய முடியாதுங்க, வெளியே கொண்டு வருவார். 7ஆம் வசனம் 139:7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய கால செட்டில் எடுத்து சமுத்திரத்தின் கடையாளத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமா இருக்கு. யாருக்கு முன்பாக? உமக்கு முன்பாக இருளும் வெளிச்சமும்
சரி இல்லை, சரி இரவில் செய்கிறீங்களா? பாருங்க, அந்த காலேஜில் ஒரு சம்பவம் கடந்த நாட்களில் பிள்ளைங்க என்ன சொன்னாங்க. சார் கேட்டாராங்க, என்னப்பா உன் கண் இப்படி வீங்கி இருக்கு, நைட்டாக தூங்கலையா, என்ன இப்படி இருக்க? தூங்குனே சார். எத்தனை மணிக்கு படுப்பாப்பா? அதுவா சார், எங்கள் அம்மா அப்பா பார்க்கும்போது 10 மணிக்கு கரெக்டாக படுத்துடுவேன். அவங்க பார்வைக்கு 10 மணிக்கு தூங்கிடுவேன். ஆனால் என் பார்வைக்கு எத்தனை மணி தூங்குவேன்? 1 மணிக்கு சார். அதுக்கு என்னப்பா செய்வேன்? வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புவேன், அப்புறம் டெலீட் பண்ணிடுவேன், யாரும் பார்க்காதபடி. சரிங்களா? தேவன் கொண்டு வருவார், நியாயத்திலே கொண்டு வருவார். அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தானியேலுக்கு தோழர்கள் இருந்தார்கள், தோழிகள் இல்லை. தெய்வ பிள்ளை தோழர்கள் மாத்திரம்தான். அதுபோல எஸ்தர் அன்னைக்கு உபவாசி ஜெபிக்கும் பொழுது தாதிமார்கள் தான் இருந்தார்கள், தோழர்கள் இல்லை. பெண்கள் தான் இருந்தார்கள், தோழர்கள் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்காங்க? அப்படி இருப்போம் என்று சொன்னால் உங்கள் தரிசனத்தை இழந்து போக மாட்டீங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என் சிநேகிதன் என்று சொல்லுவார், என் சிநேகிதன் என்று சொல்லுவார். இதை சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும்படி கத்த சொன்னார். அநேக பெற்றோர்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்க, நாங்களும் இந்த வாலிபு கூடத்தை பார்க்குறோன்னு சொல்லி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொன்னீங்க. பெற்றோர் ஐயா, உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உங்கள் பிள்ளைங்க யாரோட சிநேகிதமாக இருக்காங்க, யார்கிட்ட அதிக நேரம் பேசுகிறாங்க, கட்டாயம் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னு தெரியுமா? அன்றைக்கு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஏலியின் பிள்ளைகள் ஆண்டவர் கிரமா தவறு செய்த போது அவன் அதை கண்டுக்கலை. ஏலி ஆண்டவர் சொல்கிறாரு ஏலியை பார்த்து, நீ எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த, நான் அழைச்சிட்டு வந்து கொழுமையானது கொடுத்து உன்னை ஆசாரணைக்கு இப்படி வச்சுருக்கேன், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரனை மதிப்பானே. அடுத்த வர சொல்கிறாரு 1 சாமுவேல் 2:30, என்ன கனம் பண்ணுறவங்கள நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன அசட்டை பண்ணனு கனவு? நீங்கள் பிள்ளைகளை நீ கண்டிக்கலன்னு வச்சுங்க, நீங்கள் பிள்ளைங்க செய்கிற தவறுகளை நீ கண்டும் காணாமல் இருந்தீங்கன்னா, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைங்க அவிசுவாசத்தை கூட்டியாந்து ஃப்ரெண்டாக வச்சு வீட்டுக்குள்ளே வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவர் கனம் பண்ணலை, உங்கள் பிள்ளை தான் முக்கியம்னு சொல்கிறீங்க. அன்னைக்கு ஆண்டவர் வருத்தப்பட்டா, அவருக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை. சின்ன சாமுவேல் அவன்கிட்ட போய் சொல்கிறாரு தன் இருதயத்தின் ஏக்கத்தை. என்ன சொல்கிறார் தெரியுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 3:13. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்கிறதை அவன் அறிந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்கிறதை அவன் அறிந்திருந்தும் அவனை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை கொடுப்பேன் சொல்றாரு ஆண்டவர். சொல்கிறாரு நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசுகிறாரு. ஏன் தெரியுமா? தனக்கு பிள்ளை தான் முக்கியம். கண்டிக்காத பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களை தான் கனம் பண்ணுறாங்க, ஒழிய தேவன் அல்ல. நாம் வீராத படிக்கு அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஆதிகாம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அன்னைக்கு சோதோம் கொமோரா அழிக்கப் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்து இறங்கிய பொழுது, நான் செய்யப்படுறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஏனென்றால் அவன் என் சிநேகிதன் ஆபிரகாம், மறைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? வாசிப்போமா? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் சொல்றார், நான் செய்யப்படுறது ஆபிரகாமுக்கு மறைப்படும், மறைக்கவே மாட்டேன். ஏன் சிநேகிதன் அல்லவா அவன். ஏன் தெரியுமா மறைக்க மாட்டேன்? அவன் தன் பிள்ளைகளுக்கும்
தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியின் நியாயம் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அறிந்திருந்தார். இவன் நேசிக்கிறவன். ஆனால் ஆபிரகாம் பிள்ளையே பிறக்கலை, ஈசாக்கு பிறக்கலை, அப்போ பிறக்கலை. அடுத்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி அந்த 19ஆம் அதிகாரத்தில் அடுத்து ஆண்டவர் பேசுகிறார். அடுத்துதான் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஈசாக்கு பிறக்காத சமயம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை பிறக்காத சமயம் கர்த்தர் சொல்றாரு, நான் ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன். ஏன்னா தான் சந்ததிக்கு சொல்லுவான், நீதியும் நியாயம் சொல்லி என் வழிகள் நடக்கும்படி சொல்லுவான். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஆண்டவர் இவங்க என்ன காட்டு, என் பிள்ளைகளை காட்டில் என்ன காட்டுதான், என்ன தான் அதிகம் கனம் பண்ணுவாங்க. இவங்க தன் பிள்ளைகளுக்கு என் வழியை சொல்லிக் கொடுப்பாங்க, நியாயத்தை நீதியை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்ல முடியுமா? அப்பேற்பட்டவர்கள் தேவனுக்கு சிநேகிதராய் இருந்து தேவன் அவளுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்துவார். அப்பேற்பட்ட பெற்றோர்கள் இருக்கும்படிக்கு கர்த்தர் இதையும் சொல்ல சொன்னார் ஆண்டவர். இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அவருக்கு சிநேகிதராக இருக்கும்படிக்கு எல்லா காலத்திலையும் சிநேகிப்பர் அவர் ஒருவர் தான். நல்லா அறிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நல்லா இருந்தால் வருவாங்க, ஒரு பலவீனம், ஒரு வியாதி, ஒரு போராட்டம் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. எந்த சூழ்நிலையும் சிநேகிக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு ஒருவரே. அது மாத்திரமல்ல, சிநேகிதன் தன் சிநேகிதுக்காக ஜீவனை கொடுப்பான். இயேசு உண்மையான சிநேகம் இருக்கிறபடினால் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். அது மாத்திரமா, எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். வரப்போகிற காரியங்களை கதை சொல்லிக் கொடுப்பார். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவிசுவாசியை சிநேகமாக இராதபடிக்கு தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் சிநேகமாக இருக்கும்படி அர்ப்பணிக்கும் பொழுது, சிம்சோன் அவிசுவாச பெண்ணோட சிநேகமாக இறந்த போது, தன் இதயத்தை வெளிப்படுத்தின போது அப்படி தரிசனத்தை இழந்தது போல இழக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆண்டவர் இப்படியாய் நிலைமை அழைக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. சும்மா உட்காந்து ஏதோ பேச கிடையாதுங்க. இரவு முழு கர்த்தர் இறங்கி வந்து பேசினார். இப்பேற்பட்ட பிள்ளைகளை எனக்கென்று எழுப்பு. அவர்கள் தான் எனக்காக பெரிய செய்வார்கள். அவர்களுக்கு வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவேன். அவர்கள் தரிசனத்தை இழக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேசத்தை அசைக்கும்படிக்கு பெரிய காரியம் செய்ய வேண்டி சொல்லி அப்பேற்பட்டவர்கள் மீது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றி வேண்ட வாக்களித்த ஆண்டவர், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பேற்பட்டவர்கள் தம்முடைய வாளமை ஊற்றும்படிக்கு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு மோசையோடு ஆண்டவர் சிநேகிதராக இருக்கும் பொழுது முகமுமாய் பேசினது போல, மோசைக்காய் பெரிந்து பேசி இறங்கினது போல, அன்றைக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கும்படி கிருபை கொடுத்தது போல, அன்றைக்கு நோவாவின் நாட்களில் அக்கிரமங்கள் சூழ்ந்து நடக்கும் பொழுது, நோவா நீதிமானாக இருந்த போது, நோவா கர்த்தரோடு சஞ்சரித்த போது, ஜலத்தினால் பூமி அழித்த போதும் கர்த்தர் நோவாவை அழிக்காதபடி பாதுகாத்து நடத்தினது போல கர்த்தர் நடத்தும்படிக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படி இறங்கி இருக்கிறார். அவர் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அறிவிக்கும்படிக்கு, ஒவ்வொரு நாமோடு பேசும்படிக்கு, அவருடைய இறுதியை வாஞ்சிக்குது, காரியங்களை சொல்லும்படிக்கு. யார் எனக்கு சிநேகிதன் நடுவு இறுதியும் அப்படியே பார்க்குது. தம்மை பற்றி ஊத்தம இருத்தோடு தம்முடைய வல்லமை இழங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொடுக்கிறபடினால், ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியலை போல, ஒரு எஸ்தரை போல, ஒரு பிணக்காசை போல, ஒரு யோசுவாவை போல கர்த்தருக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளங்களை ஆபிரகாம், மோசே இவர்களாம் தேவனுக்கு சிநேகம் இருந்தது போல அவர் இருக்கும்படி அழைக்கிறார். அவருடைய கற்பனை கீழ்ப்படியும்படிக்கு, அவருடைய வார்த்தை நடக்கங்கள் தான் அவருக்கு சிநேகம் இருக்க முடியும். அப்பேற்பட்டவர்களால் நம்ம இருக்கும்படிக்கு அர்ப்பணிப்போமா? இருக்கும் இடத்தில் முழங்கால் படி ஜெபிக்க போகிற கண்களை மூடி ஆராய்ந்து பார்ப்போமா? எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். அவருக்கு முன்பாக இருளும் வெளிச்சமும் சரிதான்.
அவருக்கு எதையுமே மறைக்க முடியாதுங்க. அவர் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவார். அந்தரங்கத்தில் செய்கிற காரியங்களை வெளியே கொண்டு நிறுத்துவார். ஒவ்வொரு மனிதனும் தப்ப முடியாது அவருடைய பார்வைக்கு. அவர் பரிசுத்தர். இன்றைக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் என்ன சிநேகிதா இருக்கும்படிக்கு, உண்மையே என் ஃப்ரெண்டா இருக்கும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. ஒப்பு கொடுப்போமா? எல்லா காலத்திலும் சிநேகிக்கிற நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்லுவோமா, உண்மையா நீங்க ஒருத்தர் தான் ஆண்டவரே. ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலே வேறு ஒன்றுமில்லைன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. நீர் என் சிநேகிதா இருக்கிறபடினால் எனக்கா நீங்க ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துவீங்க. அன்னைக்கு தானியேலுக்கு வெளிப்படுத்தினது போல மறைபொருளை வெளிப்படுத்தின எனக்கு வெளிப்படுத்துவீங்க ஆண்டவரே. தேசத்தை அசைக்கும்படிக்கு, கத்தர்க்காய் பெரிய காரியம் செய்யும்படிக்கு ஆண்டவரே, என்ன கொண்டு பலத்த கிரியில் நடிப்பிக்கப்படும்படிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கிடைக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் உலகத்தோடு சிநேகமாக இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் உலகத்தோடு சிநேகமாக இருந்தால் நான் விபச்சாரிகளாக இருக்கேன் ஆண்டவரே. அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் அர்ப்பணிக்கிறேன். அவ்விசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது. அவ்விசுவாசின ஃப்ரெண்டாக இருந்து இதயத்தை வெளிப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, தானியேல் அவனுக்கு தோழர்கள் தான் இருந்தாங்க ஆண்டவரே. எனக்கு தோழர்கள் தான் இருப்பாங்க, தோழிகள் அல்ல. எஸ்தர் தாதிமாடு இணைந்து உபவாசித்தாள். பெண்களோடு, பெண்களுக்கு பெண்கள் தான். இன்றைக்கு நீ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்கு அவர் இறங்கி இருக்கிறார். சீனாய் மலைகளை இறங்கின கர்த்தருடைய அக்கினி இறங்கும்படிக்கு, வல்லமை வெளிப்படும்படிக்கு இறங்கி இருக்கிறார். தன்னுக்காக ஒரு பரிசுத்த கூட்டத்தை எழுப்பும்படிக்கு, ஒரு வாலிப சேனை எழுப்பும்படிக்கு. மோசேக்கு பின்பு மோசேயின் பிள்ளைகள் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு செல்லும்படிக்கு கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்ட காரணம், அந்த யோசுவான்கிற வாலிபன் ஆசரிப்பு கூட அதை விட்டு பிரியாதபடிக்கு தேவனுக்கு அர்ப்பணித்து ஒரு உத்தமமுள்ள மகனாய் வாழ்ந்தான். கர்த்தர் கண்டார். அவன் உத்தமமா இருக்கிறதை மோசே பார்க்காம இருந்திருக்கலாம். இஸ்ரவேல் சபையாருக்கு ஜனங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அந்த 70 தலைவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு தெரிந்தது, இவன் தான் என் ஜனங்களை நடத்தி செல்கிறவன், கானானுக்குள் பங்கு போட்டு இவன் தான் ஜாதிகளுக்கு தலைவனாய் இருக்கும்படி கட்டளையிடும்படிக்கு அவனுக்குள் ஆண்டவரை கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். உத்தமத்தை கண்டு அப்படியா ஆண்டவருடைய வைராக்கியம் இறங்கி இருக்கு. எதற்கு ஆண்டவரை? எனக்காய் உத்தமமாக என்னை பின்பற்றுகளை எழுப்பப்பட்டிருக்கு. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அர்ப்பணித்த உள்ளங்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்களுக்கு ஆயத்தம், கண் காணாமல் இருக்கலாம், காது கேட்காமல் இருக்கலாம், இருச்சில் தோன்றாமல் இருக்கலாம், ஆனால் பரிசுத்த வெளிப்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அந்தரங்கத்தில் நடப்பிக்கிற கிரியைகளை வெளியே கொண்டு வருவேன், இருள் நடக்கிற காலம் கொண்டு வருவேன். ஆண்டவரே, ஒரு உண்மை உத்தமமான வாலிபர்கள் எழும்படிக்கு, ஆண்டவரே வாலிய பெண் பிள்ளைகள் எழும்படிக்கு கர்த்தருடைய வைராக்கியம் இப்பொழுது இறங்கட்டும் ஐயா.
இறங்கட்டும் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லும்படிக்கு ஆண்டவர் யோசுவாவை தலைவனை தெரிந்தெடுத்து மேன்மைப்படுத்தினீரே. அவன் சொல்லும்போது சந்திரன் நின்றது, சூரியன் நின்றது. அப்பா, பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்கும் என்றால் புதிய ஏற்பாட்டில் கத்திர வாழாம எவ்வளவு பிரதேசமா வெளிப்படும். அப்பேற்பட்ட சேனை கத்தருக்காக எழும்பணும் ஆண்டவரே. ஒரு வைராக்கியமுள்ள பரிசுத்த வாலிபர்கள் எழும்பணும் ஆண்டவரே. ஆண்டவர் பலவான் கையில் அம்புகளாய் மாறும்படிக்கு யுத்த செயல் இணைந்து கத்தருக்காய் செய்யக்கூடிய நாட்டும்படிக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை ஆண்டவரை வெளியே கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களே பெலிஸ்தர் அடிமைப்படுத்தி வைத்த போது 40 ஆண்டுகள் அடிமைப்படுத்தி வைத்த போது ஆண்டவர் சிம்சோனை எழுப்பினீரே. அவனுக்குள்ள ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு நாட்களில் அபிஷேகம் அப்படி இருக்கும் என்றால் இந்த புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் எவ்வளவு வல்லமையாக இருக்கும் ஐயா. அதை பிள்ளைகளுக்கு ஊற்றுவீராக. அடிமைப்படுகிற எங்கள் ஜனங்கள் மீட்கப்படும்படிக்கு ஆண்டவரே உமக்காக எழும்படி வைராக்கத்திலே எழும்படிக்கு ஆண்டவரே முழு இருதயத்தோடு முழு ஆத்துமான முழு பலத்தோடு தேவனுக்கு சிநேகிதராக இருக்கும்படிக்கு ஐயா உடைய வல்லமை இப்பொழுது ஊற்றுவீராக. யார் அர்ப்பணிக்கிறார்களோ ஒரு பல ஷமால காராதர கத்தர் காண்பிக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தேவதூர்கள் இறங்கி வந்து அவர்கள் மீது தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவதை காண்பிக்கிறீங்க அப்பா. ஒரு அக்கினி பிளம்பு இறங்குவதை காண்பிக்கிறீங்க ஐயா. ஒரு எனக்கு ஒரு கூட்டத்தை எழுப்புறேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவர். ஒரு அப்பேற்பட்டவர்களை கத்தர் முன் குறித்து ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்புறீங்க ஆண்டவரே. ஒரு தானியேலுக்கு ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்தினது போல ஞானத்தினால் நிரப்புறேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. வரும் காரியங்களை வெளிப்படுத்தும்படிக்கு ஒரு மறைபொருளை வெளிப்படுத்துற ஞானத்தின் ஆவியானவர் இப்பொழுது அவர்களுக்கு வெளிப்படும்படி ஊற்றி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அனல் மூட்டப்படும்படிக்கு வல்லமை இறங்குவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்காய் எழும்பணுமே. கத்தருக்காய் நேச வைராக்கிய வைத்து கத்தருக்காய் எழும்பணுமே ஆண்டவரே. உமக்காய் ஆண்டவரே கத்தர் அப்பா ஒரு எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த எங்கள் இயேசுவுக்காய் எங்கள் ஜீவன் சொல்லி அர்ப்பணிக்கிற உள்ளங்களுக்கு நீ நிரப்புவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. வரங்களை கொடுக்கும்படிக்கு கத்திர வளம் வெளிப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. தீர்க்கதரிசனம் வரங்களை கத்தர் கொடுக்குறீங்கப்பா. ஒரு கத்த காண்பிக்கிறீங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்குள்ள என்னை வல்லமை ஊற்றும்படிக்கு ஒரு ராம கத்திரை வார்த்தை உரைக்கும்படிக்கு ஒரு நாவல புதிய பாசை பேசும்படிக்கு நான் வைக்கிறேன்னு சொல்றீங்க. அதற்காக எமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு ராபால ஷபால தராபால மல தராபரா சத்ருவுக்கு ஒரு ராமல ஷபால பரா தராபால பரா இவங்களுக்கு எதிராக எழும்படிக்கு இவர்கள் சத்ருவினுக்கு அழிக்கப்படும்படிக்கு ஐயா உங்க ராஜ்யம் கட்டப்படும்படிக்கு கத்திரை வல்லமை வெளிப்படுவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ராமா லஷாபார் எங்க தேசத்துல எங்கள் சபைகள் அப்பேற்பட்ட பிள்ளைகள் எழுப்புங்க ஆண்டவரே. இயேசுவே எழுப்புங்க ஐயா. ஆண்டவர் எத்தனையோ ஜனங்க கிறிஸ்துவை அறியாம ஆண்டவர் ஒவ்வொரு அழிகிறத பார்க்கிறமே. எத்தனையோ வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகள் நடத்த ஆள் இல்லாம ஆண்டவர் வழி தவறி போறத பார்க்கிறமே ஐயா. ஆண்டவரே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் அடிமைப்படுத்தி வைத்திருப்ப சத்ரு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறத பார்க்கிறமே ஐயா. அவளை விடுவிக்கும்படிக்கு ஐயா ஒரு யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னு கேட்கும் பொழுது ஏசாயா தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது ஏசாவுக்கு ஆண்டவரே வல்லமை வெளிப்பட்டது போல கத்தரை வார்த்தை வெளிப்பட்டது போல ஓ ராமா லக்க அப்பேற்பட்ட வல்லமையை கத்தர் கொடுக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ரக்கபர ஷமரோத ரபர எலிசாய் போல ஆண்டவரே கத்தர்க்காய் பெரிய காரியம் செய்யும்படிக்கு ரெட்டிப்பான வல்லமையை கொடுக்கிறேன்னு சொல்றீங்க ஆண்டவர். நீதான் அறிவீர் யார் என்று சொல்லி ஓ அவர்களுக்கு வல்லமை வெளிப்படுவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்த கூட்டம் எழும்பட்டையா, ஒரு பரிசுத்த வாலிபசனை எழும்பட்டுமே ஐயா.
ஐயா கத்தருக்கா பெரிய காரியம் செய்யும்படி ஆண்டவரே நீ உயர்த்தினீரே தேசத்துல அது போல உயர்த்தப்படும்படிக்கு கத்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நீ தராசில் நிறுத்தப்பட்டு ஆண்டவரே அப்பா குறைய காணப்பட்டேன்னு சொல்லாதபடிக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. சிம்சோனை பல தரிசனத்தை இழந்து கண்களை பிடுங்கி ஐயா அடிமையாய் மாவரைக்காத படிக்கு ஆளுகிறவர்களாய் இருக்க கத்தர் கிருபை கொடுங்க. வானம் திறக்கப்பட்டு ஆண்டவரே வல்லமை அப்ப இறங்குவதை காண்பிக்கிறீங்க ஆண்டவரே. தாவீதை கண்டுபிடித்தீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி அபிஷேகித்தது போல கர்த்தருடைய கரம் கண்டுபிடிச்சு என்னுடைய வல்லமையை ஊற்றேன்னு சொல்றீங்கப்பா. ஓ அதற்குத்தான் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு மல்ல பல ஷபல கபரா தரா பல பரா ஒரு மரபர யூதா கத்துறது சிங்கம் ஆண்டவரே அப்பேற்பட்டு இறங்குவதை கத்தர் காண்பிக்கிறீங்க. ஒரு கபரா ஷபரா யூதா கத்துறது சிங்கமாகிய இயேசுவே ஓ வல்லமை ஒரு ரபர சிங்கத்தை போல தைரியமாக இருக்கும்படிக்கு இறங்குவதை காண்பிக்கிறீங்க. ஓ தாவீதை கண்டுபிடித்து அவனை அபிஷேகித்தது போல நான் அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளங்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு இப்பேற்பட்ட வல்லமை கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. அதற்காக எமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு மல்ல ஷக்க பாலா தொரக்க பர்ரா ஒரு மல்ல புதிய பாசை வைக்கிறேன்னு சொல்றீங்க. நாவல கத்துடைய வல்லமை இறங்குவதை ஆண்டவரை காண்பிக்கிறீங்க. அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு பல ஷமல்ல தொர மல்ல மர்ரா ஒரு உலகத்தை கலக்கிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டான்னு சொல்லும்படிக்கு நான் கிரியை செய்வேன்னு சொல்றீங்க. அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு மல்ல ஷபரோ தொர வரும் நாட்கள் உன்னை குறித்து தரிசனம் வெளிப்படும் கத்த சொல்றீங்க ஆண்டவரே. உண்மை உத்தமாய் அர்ப்பணித்த உள்ளங்களுக்குள்ள அவர்களை குறித்த தரிசனத்தை காட்டுவேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. யோசேப்புக்கு வெளிப்படுத்தினது போல எதிர்காலத்தில் எப்படி ஊழியம் செய்வார், எப்படி எழும்புவான்னு காண்பிப்பேன்னு சொல்றீங்க. ஓ அதற்கு தான் இந்த முன் அடையாளமாய் அபிஷேகத்தை ஊற்றுகிறீரோ. நன்றி கத்தருக்கா எழும்பும்படிக்கு ஒரு கழுகை போல எழும்பும்படிக்கு உன்னோத்து நோக்கி பறக்கும்படிக்கு செய்வேன்னு சொல்றீங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே நீ கிரியை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நீ வைராக்கியத்தோடு கிரியை செய்ய இறங்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆகாண்டு தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியங்களை திறந்தெடுக்கிறேன் கத்த சொல்றீங்க ஆண்டவரே. உள்ளைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானங்களை அற்பங்களை திறந்தெடுக்கிறேன். ஓ அவர்களுக்கு நீ ஞானமும் ஆண்டவரே மீட்புமா இருந்து ஓ ராம நடத்துவேன்னு சொல்றீங்க. நடக்க வேண்டிய வழியை சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்றீங்க, வெளிப்படுத்துவேன்னு சொல்றீங்க. அதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிசாசு அடையாளம் காட்டுவேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. சத்துரு எதெல்லாம் கண்ணி விரிக்கிறாங்க காட்டுவேன்னு சொல்றீங்க. அதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என் ஆழங்களுக்குள் கொண்டு போவேன்னு சொல்றீங்க. அதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே, நன்றி. இது உம்முடைய வார்த்தையை நிரூபிக்கும்படிக்கு உம்முடைய வல்லமை இறக்குனீங்கப்பா ஆண்டவரே. நீ கிரியை செஞ்சீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவருமை விட்டு தூரம் போகாதபடி பின்வாங்காதபடிக்கு ஐயா உம்மோடு சிநேகமா இருக்கும்படி கிருபை கொடுங்க ஐயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தனால் ஆகும் ஆண்டவரே. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்றீங்கப்பா. அதற்காக எமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இந்த வாலிபர் ஆராதனை பார்க்கிற ஒவ்வொரு வள்ளங்களுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை அப்படியே வெளிப்படட்டும் ஐயா. கர்த்தர் கிரியை செய்யுங்க. எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஐயா. நீ ஒருவரை உயர்ந்திருப்பீராக.
எல்லா துதியும் எல்லா கணமும் உமக்கே செலுத்தி உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக.